அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போகும் செய்தி தமிழ்நாட்டின் சமூக வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. அதாவது தமிழ்நாட்டில் முதல் முறையாக அரசு பேருந்து ஓட்டுநராக ஒரு திருநங்கை பணியில் சேர்ந்திருப்பது. ஆம் நண்பர்களே, திருநங்கை பிரியதேவி அவர்கள் அரசு போக்குவரத்து கழகத்தில் பேருந்து ஓட்டுநராக பணியில் அமர்ந்து வரலாறு படைத்துள்ளார். இது ஒரு சாதாரண வேலைவாய்ப்பு செய்தி அல்ல. பல ஆண்டுகளாக சமூக புறக்கணிப்பு, அவமானம், வேலைவாய்ப்பு மறுப்பு போன்ற சவால்களை சந்தித்து வந்த திருநங்கை சமூகத்திற்கு இது ஒரு நம்பிக்கையின் ஒளிக்கீற்று. நமது சமூகத்தில் திருநங்கைகள் பல்வேறு திறமைகள் இருந்தாலும் அவர்களுக்கு சம வாய்ப்புகள் கிடைப்பதில் இன்னும் பல தடைகள் உள்ளன. பெரும்பாலான திருநங்கைகள் கல்வி, வேலை, வீடு வாடகை, மருத்துவம் போன்ற அடிப்படை தேவைகளுக்காக போராட வேண்டிய நிலை உள்ளது. பலர் குடும்பத்திலிருந்து கூட பிரிக்கப்பட்டு தனிமையில் வாழ வேண்டிய சூழல் உருவாகிறது. இதனால் அவர்கள் விரும்பாத வாழ்க்கை முறைகளில் தள்ளப்படுகின்றனர். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக தமிழகத்தில் திருநங்கைகளுக்கு கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் சமூக அங்கீகாரம் வழங்க பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பிரியதேவியின் சாதனை ஏன் முக்கியம்? பேருந்து ஓட்டுநர் என்பது மிகவும் பொறுப்பான பணி. தினமும் நூற்றுக்கணக்கான பயணிகள் உயிர் பாதுகாப்பு அந்த ஓட்டுநரின் கைகளில் உள்ளது. இத்தகைய பொறுப்பான பணியை ஒரு திருநங்கை சிறப்பாக மேற்கொள்ள முடியும் என்பதை பிரியதேவி அவர்கள் நிரூபித்துள்ளார். இதன் மூலம் சமூகத்தில் நிலவி வந்த பல தவறான கருத்துக்களும் உடைக்கப்பட்டுள்ளன. ஒருவரின் பாலின அடையாளம் அல்ல, அவரின் திறமை மற்றும் உழைப்புதான் முக்கியம் என்பதை இந்த நிகழ்வு மீண்டும் ஒருமுறை நிரூபித்திருக்கிறது. சமூக மாற்றத்தின் தொடக்கம். இன்று பிரியதேவி அரசு பேருந்தை இயக்குகின்றார். நாளை மேலும் பல திருநங்கைகள் காவல்துறை, அரசு அலுவலகங்கள், நீதித்துறை, கல்வித்துறை, மருத்துவம், பொறியியல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் உயர்ந்த பதவிகளை அடைய இந்த நிகழ்வு ஊக்கமாக அமையும். இது ஒரு தனிநபரின் வெற்றி மட்டுமல்ல, இது ஒட்டுமொத்த திருநங்கை சமூகத்தின் கிடைத்த வெற்றி. அதே நேரத்தில் இது தமிழக அரசின் சமூக நீதி கொள்கைகளுக்கு கிடைத்துள்ள ஒரு அங்கீகாரமாகவும் பாராட்டப்படுகிறது. நாம் அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், திருநங்கைகளும் நம்மை போல கனவுகள், ஆசைகள், திறமைகள் கொண்ட மனிதர்கள்தான். அவர்களை இரக்கம் காட்ட வேண்டியவர்களாக அல்ல, திறமையின் அடிப்படையில் மதிக்க வேண்டியவர்களாக நாம் பார்க்க வேண்டும். சமூகத்தில் சமத்துவம் என்பது சட்டத்தில் மட்டும் இருந்தால் போதாது, அது மக்களின் மனதிலும் இருக்க வேண்டும். பிரியதேவி போன்றவர்கள் வெற்றி பெறும்பொழுது அது ஒரு தனிநபரின் வெற்றியாக இல்லாமல் சமத்துவமான சமூகத்தை உருவாக்கும் ஒரு முன்னேற்ற பயணமாக மாறுகிறது. நிறைவாக, தமிழ்நாட்டில் அரசு பேருந்து ஓட்டும் முதல் திருநங்கையான சாதனை படைத்துள்ள பிரியதேவி அவர்களுக்கு நமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிப்போம். இப்படிப்பட்ட சாதனைகள் இன்னும் பல உருவாக வேண்டும். இந்த செய்தி குறித்து உங்கள் கருத்து என்ன? திருநங்கைகளுக்கு அரசு துறைகளில் மேலும் அதிக வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டுமா? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.